அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. எதுக்கு? இந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த சர்வே சென்சஸ் எல்லாத்துலேயுமே ம். நீங்கள் அவரை முதலமைச்சர் ஆக்குங்க, இல்லை அவரு கூட எம்எல்ஏ ஆகாமல் தோற்று போட்டோம், அது அவர் விஷயம், அவர் பிரச்சனை. 15 வருஷமாக அரசியல் பண்ணி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல, அது அவரோட பிரச்சனை. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு எந்த விதமான அங்கீகாரமோ இல்லை தனக்கு ஒரு முதல்வர் வேட்பாளரோ அதாவது பிரதமர் வேட்பாளர் கூட இல்லாதப்போ முன்னிறுத்தி அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கினார். நம்ம கூட வந்தப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த அங்கீகாரம் வாங்கி அந்த 8 புள்ளி விழுக்காடு வாங்கியிருக்காரு. அந்த 8% என்னதான் மரியாதை இருக்கு? அது வந்து உடனே வரலையா, அது ஒரு நம்பர் தானே. 8%ன்றது விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் அதை படிப்படியாக எடுத்துட்டு மேலே எடுத்துட்டு போய் எதிர்கட்சி தலைவராக அவர்களும் வந்தார். அப்போ அந்த 8% இந்த மாதிரி காட்சி ஊடகங்களையோ இந்த இந்த கணக்குலலாம் வந்து அது கணக்கில் எடுக்க மாட்டாங்க. தேர்தலே நிற்காத விஜயை, ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தால் அதில் கருத்து சொல்லாத விஜய் அவர்களை, பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது பிரதமர் மோடியை எதிர்க்காத, விமர்சிக்காத, அதை பற்றி எதுவுமே கண்டுக்காத, அப்போ அவர் கட்சி தொடங்குற அந்த பேசுபொருள் இருந்துச்சு. அப்போவுமே எதுவுமே சொல்லாத விஜய் அவர்கள் தொடங்கிட்டார். கரெக்ட், கட்சி தொடங்கிட்டவரை அன்னைக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த முதல்வருன்றாங்க. இன்னொரு கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 105 சீட்டு வந்து விஜய் அவர்கள் வருவாருன்றாங்க. எனக்கு ஒரு பத்திரிகையாளராக இவர்களை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கணும்னா 2.25 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வாக்கு இருக்கும். 2.5 லட்சத்துலேருந்து 3.5-4 லட்சம் இருக்கிற தொகுதிகள் இருக்குது. நீங்கள் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா 2.25 வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 லட்சம் தொகுதி வாக்காளர்களோ இல்லை 1.80 போலிங் ஆகும். குறைஞ்சது நீங்கள் 85,000லேருந்து 1 லட்சம் ஓட்டு வாங்கணும். அந்த 85,000 1 லட்சம் ஓட்டை வாங்குறதுக்கு விஜய் நிற்கிற இடத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிரும். மற்ற எம்எல்ஏ ஒரு வேட்பாளர் போடுறாருன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் சொந்த செல்வாக்கு, கொஞ்சம் வசீகரம், வாக்காளர் ஜெயிக்கிறதுக்கு சொல்கிறேன். இவ்வளோ விஷயம் இருக்குது. எத்தனை வேட்பாளர்கள் அந்த கட்சியில் இன்னைக்கு இருக்கிறாங்க? இல்லை, எல்லாமே விஜய்னு அவரே சொல்கிறாருல்ல அந்த மாநாட்டில். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேங்க, எல்லாமே விஜய். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. வருஷத்துக்கு 2 படம் விஜய் இது வந்ததுன்னா நல்லா ஓடும். வாரம் வாரம் படம் வந்தால் விஜய் படம் இதே மாதிரி எல்லா படமும் 500 கோடி 600 கோடி வசூலாகுமா? ஏன்னா அந்த தனித்தன்மை போகுது, அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடுது. விஜய் அவர்கள் 6 மாதத்துக்கு பார்க்கும்போது ஒரு ஆரவாரம், நம்பிக்கை நட்சத்திரம் பிடிக்குது. அவர் நடந்தா ஸ்டைலு, திருமணா ஸ்டைலு, டைலாகு, டான்ஸு சூப்பராக ஆடுவார், சைட்டு ஸ்டண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அவரே வாரம் வாரம் படம் வருது. அப்போ அதே வசீகரம் இருக்குமா? மதிப்பு குறையும் தான். மதிப்பு குறையும் இல்லை, காணாமல் போகும்.